கர்த்தருடைய நாமத்தை மையமுள்ளதாக. அடிமை தேவன் கடந்த நாட்களை பாதுகாத்து இந்த நாளை தேவசனத்தில் பிரவேசிக்க 7 அடிமை தேவதன் இறக்கம் பாராட்டினார். அருமறைச்சக்கூடிய உயிர்த்த இந்த நல்ல நாளை திருச்சேவதாசுக்குள்ளே கூடி இந்த நாளை தொழுதுக்குள்ளே நேச இறக்கம் பாருங்க நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாட்கள் நாம் இறைமார்க்கும் தியானம் செய்ய போகிற கர்த்தருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் குறித்து நாம் நாட்கள் தியானம் செய்ய போகிறோம். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடு மகதலேனா மரியாளும் கல்லெடுத்துக்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டு கண்டால் உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்தில் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷரிடத்தில் போய் கர்த்தரை கல்லிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவர் வைத்த இடம் எங்களுக்கும் தெரியவில்லை என்றார். அப்போது பேதுரும் மற்ற சீஷரும் கல்லிடத்திற்கு போகும் படி புறப்பட்டு இருவரும் ஓடிபடியாக கடந்து வருகிறார்கள். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல இதில் நாம் ஆராய்ந்து கொள்ளப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள், அந்த 3ஆம் நாளில் பார்த்தீங்கன்னா இருட்டோட கடந்து வருகிறார்கள். ஒன்று ஏன் இருட்டோடு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு பயந்து. இன்னொன்று உண்மையாக எதற்காக வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு பிரசங்கித்தார். அவருடைய பிரசங்கித்த காலகட்டத்துக்குள்ளாக நான் மரித்து 3ஆம் நாள் உயிரடைவேன் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த வார்த்தையை நம்பிலாம் வரல. வாசிப்போம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லனிடத்தில் வந்து கல்லறையில் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டு தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வந்தார்கள். உண்மை இயேசு கிறிஸ்து தான் பிரசங்கித்த நாட்களை நடந்தபடி அதை பார்ப்பதற்காக அங்கே வரலை. கிறிஸ்து யூதருடைய முறைப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் மரித்து விட்டால் அதை போய் அடக்கம் பண்ணுவார்கள். ஏன்னா அடக்கத்தை துக்கமாக நிறைய காணப்படுவதனால அதை சரியாக அடக்கம் பண்ண கொஞ்சம் கடினம் என்பதனாலே கல்லில் அடக்கம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. 3ஆம் நாள் கடந்து போய் நிறைய அந்த மேடைகளை சரிப்படுத்தி அதாவது வாசனை திரவியங்களை அதில் போடுவார்கள். அதற்காக தான் போகிறாங்க. இயேசு கிறிஸ்து 3 ஆண்டு காலம் ஒரு பிரசங்கித்த வார்த்தையின் பிரகாரம் அவர் உயிர் தெழுந்தார் என்று பார்ப்பதற்கு போகலை. இவர்கள் போவது எதற்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்லறையை பக்குவப்படுத்தி சரி செய்து வாசனை திரவியங்களை ஊற்றி அதை பக்குவப்படுத்துவதை தான் போகிறாங்க. இப்படிப்பட்ட நிலைகளாக அங்கே கடந்து போகும்போது அங்கே என்ன நடைமுறைப்படுத்திட்டு பார்த்தீங்கன்னா, கல்லறை திறந்து கிடக்கிறது. அங்கே காணப்படுகிற அந்த சகோதரிகள் சீக்கிரமாக கடந்து வந்து பேதுரு மற்ற சீஷர்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் போய் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை திறந்து கிடக்கிறது, யாரோ இயேசுவை தூக்கிட்டு போயிட்டாங்க என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதில் இறை சன்னிதானம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம், தேவனுடைய வார்த்தை பிரகாரம் இன்று அப்படி தான் இருக்குது. கிறிஸ்துவ மண்டலத்துக்குள்ளாக சபை கூடி வருகிற நிலை, அதில் ஞாயிற்றுக்கிழமை கடந்து போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, அங்கே என்ன நடைமுறைப்படுத்தினதோ அதே தான் இன்றைக்கி இருக்கிறது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓய்வு நாள் என்பது நம்முடைய இறைமார்க்கு நமக்கு என்ன அங்கே தேவன் போதிக்கிறார், என்ன செய்ய போகிறார், என்ன ஆயத்தப்படுத்த போகிறார் என்பதற்காக வரணும். ஏதோ ஞாயிற்று போய் 2 பாட்டை பாடி ஒரு காணிக்கை போட்டு வருவதற்கென்று இருக்கக்கூடாது. இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அங்கே சொல்லப்படுகிற விலையுயர்ந்த வாசனை திரவியம் என்று சொல்லுகிற வேதம் நமக்கு நிறைய பேர் எதிர்பார்க்கிற பிரகாரம் கலாத்திர சொல்லுகிறார், ஆவியுடைய கனிகளில் சென்று அன்பு, சந்தோஷம், சாந்தம் என்று சொல்லுகிற
இப்படிப்பட்ட திரவியமான நம்முடைய வாசன திரவியமாக மாறணும். இதை நம்ம ஆராதனைக்கு போயிட்டு ஒரு பாட்டு போடு என்பதற்காக நாம் அதை நினைத்து வரக்கூடாது. ஆனால் இறைமறு அங்கே சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் நினைவு கூறுவது போல, அதன் அடிப்படைக்குள்ளாக நம்ம என்ன எதிர்பார்க்க போகிறோம், நம்ம எதை சார்ந்து இருக்கிறோம் என்பதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நிலை என்பது ஒரு நடந்து முடிந்து போன சம்பவங்கள். ஆனால் இறைமாருக்கு நம்ம எதிர்பார்க்கிறவனமாக அதை நான் தியானம் செய்வதுடைய நோக்கம் என்ன முக்கியம் தான். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த என்பது எதன் அடிப்படைகளை நான் தியானம் செய்கிறோம், அதனால் நமக்கு என்ன பிரதி பலன் என்பதை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரோ அதே போல் நம்ம எதிர்பார்க்கிற பூமியில் இருக்கிற ஒரு கூட்டம் கிறிஸ்துடைய எதிர்பார்ப்பு என்ன பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார், நாமளும் உயிரடைய வேண்டும். இதுதான் பிரதான நோக்கம். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுத நாம் தொழுது கொள்ள நினைவு கூற காரணம், எப்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்தை ஆவியானவர் அல்ல பிதாவாகிய தேவன் தன்னை உயிரடை செய்தாரோ அதே போல இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம், தேவ சன்னிதானம் சொல்லுகிற பிரகாரம் மீண்டும் இயேசு வருவார். அவர் வரும்போது கிறிஸ்து தன்னுடைய மரணத்திலிருந்து உயிரடைந்தது போல நாமளும் பாவசாபம் அக்கிரமத்திலிருந்து மரித்து ஒரு பரிசுத்த சந்ததியாக அவர் வருகையை எதிர்கொண்டு போகப்பட என்பதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, யோவான் 20:1 சொல்லுகிற அந்த சம்பவம் நடக்கிறது. அது எப்படி நடந்தது என்பதான் தொடர்ந்து அங்கே வசனத்தை சொல்லுகிறார். அந்த சம்பவம் நடவதற்கு காரணம் என்ன என்பது ஒவ்வொரு காரியம் சுட்டி காமிதனும் அறிந்து கொள்ள போகிறோம். அதனால் இறைமார்க்கம் இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அந்த சம்பவத்தை எதன் அடிப்படைகளோ அதை அடைந்தார், எதன் அடிப்படைகளால் அடையப்பட்டது என்பதான் தொடர்ந்து வருகிற ஒரு வார்த்தை. தொடர்ந்து யோவான் 20 5 வாசிப்போம். அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான், ஆனால் அவன் உள்ளே போகவில்லை. இங்க என்ன பார்க்கிறார்கள் சீஷரெல்லாம், அந்த அவர் அடக்கமான்ற குழியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அவர் போட்டிருந்த சீலை இருக்கிறது. இதில் என்ன நம்ம அறிந்து கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் எதிர்பார்த்த பிரகாரம் இயேசுவை தூக்கிட்டு போயிருந்தாங்கன்னா அவர் வைத்திருந்த துணியோடு தானே பண்ணியிருப்பாங்க, தூக்கிட்டு போயிருப்பார்கள். இப்போ என்ன பண்ண, இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரம் அங்கே இருக்கிறது, அவரை மாத்திரம் காணும். அங்கே பார்க்குறோம் அவர் தலைமாட்டில் வைத்திருந்த துணி இருக்கிறது, அவர் மேலில் போட்டிருந்த துணி இருக்கிறது, அவர் அணிந்திருந்த துணி ஒரு மூலையில் அது மடித்து வைத்துக்கப்பட்டிருக்கிறது. அது முக்கியம். இயேசு கிறிஸ்து யாராவது தூக்கிட்டு போயிருந்தாங்கன்னா அங்கே ஆடை இருக்காது, ஏன்னா அப்படி தான் தூக்கிட்டு போயிருப்பாங்க. அங்கே தூக்கிட்டு போகிறோம் ஆடையை கட்டி வச்சுட்டு புது ஆடை போட்டு எடுத்துகிட்டு போக மாட்டான். ஆனால் அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடைகள் அங்கே இருக்கிறது, ஆனால் இயேசுவை மாத்திரம் காணும். யூத பிரமாணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கம் உண்டு. ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போயிருந்தீங்கன்னா அங்கே எல்லா ஆகாரமும் பரிமாறி வைத்திருப்பார்கள், அதோட ஒரு துண்டு வைப்பாங்க. சாப்பிட்டுட்டு நீங்கள் கையை கழுவிட்டு அந்த துண்டில் துடைக்கணும். அதில் என்ன ஒரு பாரம்பரியம் உண்டுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த துண்டை துடைச்சிட்டு நீங்கள் அப்படியே போட்டுட்டு போயிட்டீங்கன்னா மீண்டும் வரமாட்டீங்கன்னு அர்த்தம். அந்த விருந்துக்கு மீண்டும் வரமாட்டாங்க. அந்த துண்டு கையெல்லாம் துடைச்சிட்டு மீண்டும் மடித்து வச்சுட்டு போனால் நான் மீண்டும் விருந்துக்கு வருவேன்கிற ஒரு கொள்கை உண்டு. அதன் அடிப்படைக்குள்ளாக இயேசு கிறிஸ்துடைய அந்த சீலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அவர் போட்டிருந்த வஸ்திரம் மாற்ற ஒரு மூலையில் என்ன பண்ணிருது, அது மடித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். இதனுடைய அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூத பிரமாணம் படி அவர்கள் கொடுக்கப்பட விருந்தினுடைய அந்த வஸ்திரத்தை அந்த கை துடைச்சிட்டு மடித்து வச்சாங்கன்னா அவர்கள் மீண்டும் வருவார்கள். அதே போல் இயேசு கிறிஸ்து வஸ்திரம் மடித்து வைத்திருக்க காரணம் பார்த்தீங்கன்னா அவர் மீண்டும் என்ன பண்ணுவார், இந்த பூமிக்கு வருவார் என்கிற ஒரு உதாரண தத்துவம் உண்டு. அதன் அடிப்படைக்குள்ள தான் இறை சன்னிதானத்துக்குள்ளாக அவர் போட்டிருந்த வஸ்திரம் பார்த்தீங்கன்னா அங்கே மடித்து வைக்கப்பட்டிருந்திருப்பதை நாம் பார்க்கிறோம்.
ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற தேவ சன்னிதானத்துக்குள்ளாக நம்மை எதை சார்ந்திருக்கிறது? அவர் போட்டிருந்த வஸ்திரம் என்கிறது பார்க்கிறோம். இறைமார்க்கம் நம் சொல்லப்படுகிற பிரகாரம் நாமளும் பார்த்தேன் நமக்குன்னு ஒரு வஸ்திரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தின 19ஆம் அதிகாரம் 7-9 வரைக்கும் வாசிப்போம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இந்த இறைமார்க்க நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் யார் இயேசுவை சந்திக்க ஆயத்தப்பட நாம் தயாராக இருக்கிறோங்களோ, நமக்கு இறைப்புறமனம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குடியோட கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தமான நீதிகளை என்று பார்க்கிறோம். யார் இயேசு கிறிஸ்து வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டு காணப்படுகிறோமோ, நமக்கு இறைமார்க்க நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாமும் இப்படியாக ஒரு வஸ்திரத்தை அணிந்து கொள்ளப்பட வேண்டும். அதாவது இயேசு கிறிஸ்து தான் பழைய காணப்படுகிற தான் சிலுவையில் அறையப்பட்ட வஸ்திரம் ரத்தமும் அழுக்கும் நிறைந்தது. அதை கயிற்று வைத்திருப்படியாக ஒரு புதிய வஸ்திரத்தோட ஒரு மருவம் அடைகிறார். நாமளும் இந்த பூமியில் காணப்படுற வாழ்க்கை என்று சொல்லுகிற பாவம், சாபம், வியாதிகள், இப்படிப்பட்ட காணப்படுகிற எல்லா நிலைகளில் இருந்து பார்த்தீங்கன்னா நாம் கழற்றுப்பட வேண்டும். ஒரு புதிய வஸ்திரமாகிய நீதியின் வஸ்திரத்தை நாம் நடைமுறைப்படுத்தி சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படியாக நாம் காணப்பட வேண்டும். அது தேவனுடைய நீதி என்று சொல்லுகிறது. அது தேவனுடைய வசனத்தை தான் நீதி என்று நாம் நடைமுறைப்படுத்துகிறது. அல்லது பூமியில் காணப்படுகிற இந்த பூமியில் நாம் மீண்டும் ஒரு மறுரூபத்தை அடையப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு பலவிதமான அக்கிரம பாவங்களை விட்டு நாம் முற்றும் மாறப்பட வேண்டும் என்று இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறது. ஆனால் தேவ சன்னிதான் நம்ம சொல்லுகிற பிரகாரம் இன்னைக்கு இயேசுவை சந்திக்கப்பட வேண்டும், அவர் மீண்டும் வரிகளை எதிர்கொண்டு போகப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குரிய எல்லாம் அக்கிரம பாவங்களிலிருந்து நாம் விலக்கி ஒரு நீதியின் வஸ்திரமாக சத்தியத்தின் அப்படியாக நாம் கை கொள்ளப்பட வேண்டும். ஏசியா 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். சத்தியத்தை கை கொள்ளுகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசலை திறவுங்கள். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கும் வாசலை திறவுங்கள். அதனால எந்த ஒரு மனிதன் சத்தியத்தை கை கொள்கிறானே அவனுக்கு தான் பரலோகம் சொந்தம் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அந்த கடைசி காலத்தில் காணப்படுற தேவ சந்ததி இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பரம் சத்தியம் என்கிற நீதியின் வஸ்திரத்தை என்ன பண்ணணும், நாம் தரித்து கொள்ளப்பட வேண்டியது சொல்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17-19 வரைக்கும் வாசிப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள்ளாக இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆனால் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் தேவனுக்கெல்லாம் பிழைத்திருக்கிறோம், அவருக்கெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் காணப்படுற எல்லா பழைய சுவாசம் வழியாக முற்றும் மாற வேண்டும். அப்படி மாறுபடுகிற ஒரு வாழ்க்கை தான் நாம் புதிய சிருஷ்டியாக ஒரு புதிய வஸ்திரத்தை எப்படியாக நாம் அணிந்திருக்கிறோம் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற கடைசி காலத்தில் காணப்படுற தேவ சந்ததி நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுற கசுபு, துப்புரவு என்று சொல்லுகிறேன் எல்லா நிலைகளும் எப்படியாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். தன்னை சிருஷ்டித்தவனுடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. தன்னை சிருஷ்டித்தவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படிக்கும் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறோம். ஆனால் நாம் இறைமார்க்கம் கிறிஸ்துடைய நிலை சாயல் என்பது அவர் சாயலுக்கு ஒப்பாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை
தேவ திட்டம் போது நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் நிலைப்படுத்தி கொண்டாதான் அந்த சாயலை நாம் அடைய முடியும் என்று சொல்லப்பட்டதா பார்க்கிறோம். ஏன்னா ஒரு பூர்ண தெய்வ சாயலாக வாழ்ந்தார் நாம் நாளுக்கு நாள் ஒரு வளர்ச்சி அடையப்பட வேண்டும். அப்படிப்பட்ட வளர்ச்சி நாம் இறை சமூகத்தை நாம் எதிர்கொண்டு போகப்பட வேண்டும், நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானேன், மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். கலாத்தியர் 6:5. சரி, இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நீங்கள் கலாத்தியர் எபிஎஸ் 4:22 சொல்லுகிற பிரகாரம் தேவ சன்னிதானத்துக்குள்ளாக தேவ சாயலாக நாம் மாற்றப்பட வேண்டும். அப்படி மாற்றப்பட்டாதான் ஒரு புதிய மனிதனாக ஒரு புதிய வஸ்திரத்துக்கு நாம் சமனாக்கப்பட என்று சொல்லப்பட்டதா பார்க்கிறோம். அதான் நம்ம இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறேன். கிறிஸ்துபடியாக அவர் தெய்வ சமத்தை எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் சாதாரணமாக நடைமுறைப்படுத்தியிருந்த தான் அழுக்கு கந்தயமான வஸ்திரத்தை கயிற்று வைத்துட்டு ஒரு புதிய ஆடைக்குள்ளாக அவர் கடந்து போனார் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து யோவான் 20ஆம் அதிகாரம் 9 வாசிப்போம். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறை நெருங்கிய வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். இங்கே இறை சமூகத்தில் பார்க்கிறோம், வந்த பார்த்தோர் எல்லாம் போயிட்டாங்க. இயேசு மருவம் அடைந்தார் என்று அல்ல, அவர் யாரை தூக்கிட்டு போயிட்டாங்க என்று சொல்லி அவர் எல்லாம் கடந்து போயிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு பெண்மணி மாத்திரம் பார்த்தீங்கன்னா அந்த மரியாள் உட்கார்ந்து இருக்கிறார். ஏன் அவன் மாத்திரம் உட்காந்துருக்கா என்பது முக்கியம். பாக்கி எல்லாரும் கடந்து போயிட்டாங்க, அவள் மாத்திரம் உட்காந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இயேசுவிடத்தில் அநேக நன்மை பெற்றவள் முக்கியதான். இறை சமூகத்துக்குள்ளாக ஒரு நிலைத்திருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக நன்மை பெற்றிருக்கிறாங்களோ அவங்க பார்த்து தான் இருப்பாங்க. நீங்கள் ஒரு இறந்த வீட்டுக்கு போகிறோம், சிலர் போகலாம் போகாண்டான்னு நினைப்பாங்க, சில வச்சு ஒரு பேருக்காக போய் தலையை கட்டிட்டு வந்துடுவாங்க, சிலவங்க போயிட்டாங்க அவங்களுக்கு கூட இருந்து நல்லது கிடை செய்வாங்க, ஒரு சிலர் மறுநாள் வரைக்கும் இருப்பாங்க. இதற்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளாக இருக்க ஒரு ஐக்கியம்தான். அதன் அடிப்படைக்குள்ளாக தான் அவர்கள் இருக்கிறார்கள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார். இங்கே அந்த தூதர்கள், இந்த 1லேருந்து வாசினா தெரியும், 2 தூதர்கள் இருக்கிறாங்க. அவர் சொல்றாங்க, உங்களுக்கு அறிவித்த பிரகாரம் அவர் 3ஆம் நாள் எழுந்திருந்து விட்டார், அவர் இப்படியே கலிலேயாவுக்கு போவார் என்று சொல்லப்பட்டதை நீங்க நினைவு கூறுங்கள் என்று சொல்லப்பட்டதா பார்க்கிறோம். அதான் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இந்த மகதல மரியாள் மாத்திரம் ஏன் அதை விட்டு கடந்து போகலன்னு பார்த்தீங்கன்னா அவளிடத்துல இருந்து 7 பிசாசுகள் என்ன பண்ணாரு, இயேசு கிறிஸ்து விரட்டி விட்டார். அதன் அடிப்படைக்குள்ளாக வந்து பார்த்தவங்க எல்லாமே போயிட்டாங்க. யாரும் இயேசு தூக்கிட்டு போயிட்டாங்க, அவர் என்ன நடந்ததுன்னு தெரியல என்று அவர்களெல்லாம் கடந்து போயிட்டாங்க. ஆனால் அந்த மகதலேய மரியாள் மாத்திரம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறாள். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அவனிடத்தில் இருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். இந்த மகதலேய மரியாள் மாத்திரம் ஏன் போகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் இயேசுவிடத்திலிருந்து பார்த்து நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார். அவளுக்கு 7 பிசாசுகளை தேவன் துரத்தி விட்டார். இவ்வளவு நன்மை பெற்றதுனாலே அவள் மாத்திரம் போக முடியல. ஒருவன் கிறிஸ்துக்குள்ள நிலைத்திருக்கப்பட வேண்டும், அவன் வாழப்பட வேண்டும் பார்த்தீங்கன்னா நன்மை பெற்றிருக்கப்பட வேண்டும். ஏன்னா நன்மை பெற்றிருக்க ஒரு மனிதன் மற்றொரு போல வந்துட்டு போக முடியாது, வந்துட்டு ஏதோ ஒரு தலையை கட்டிட்டு ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டு போக முடியாது. எந்த ஒரு மனிதன் நன்மை பெற்றிருக்கிறானோ
அவன் அதை விட்டு கடந்து போக முடியாது. ஏன்னா ஒரு பெரிய இழப்பு. இயேசு எப்படியா காணும், யார் தூக்கிட்டு போனாங்க என்று தெரியல, என்ன நடந்தது என்று தெரியல. ஆனால் எல்லாரும் போயிட்டாங்க. அந்த ஒரே ஒரு பெண்மணி மாத்திரம் போகாம இருக்கிறாள். ஏன்னா இயேசு இடத்தின்படியாக அநேக நன்மை பெற்றதுனாலே அவளை அந்த இடத்துல இருந்து அசைக்க முடியல. ஆனால் இறைவன் நீங்க இயேசு கிறிஸ்து தன் ஊழிய காலத்தில் சொல்லுவார், ஒரு பெண்மணி இப்படியாக விலையுயர்ந்த வஸ்திர தைலத்தை எடுத்துக்கொண்டது அவருடைய பாதத்தில் ஊற்றி தான் ரோமத்தால் இப்படியாக துடைப்பார். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த விலையுயர்ந்த தைலத்தை பரிமளத்தை விற்றா ஒரு 300 காசு கிடைக்கும், இதை வேஸ்ட் பண்ணிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பேதர்கிட்ட தான் சொல்கிறார், நான் உன் வீட்டுக்கு வந்தேன், எனக்கு என்ன செய்த அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ அதிக நன்மை பெற்றதுனாலே என்னுடைய மரண அடக்கத்துக்கு அப்படியாக இது இருக்கு என்று சொல்லிபடியாக என்னை நினைவு கூறுமெல்லாம் இவளை பிரசங்கிப்பேன் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக ஒரு சபைக்குள்ள நிலைத்திருக்க, ஒரு அந்நிய உணர்த்து நிலைத்திருக்க காரணம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மனிதன் அதிக நன்மை பெற்று இருக்கிறானோ அவனை அதிலிருந்து நீக்க முடியாது. ஆனால் இறைமார்க்கு நீங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு கிறிஸ்துக்களை நிலைத்திருப்பதா இருக்கலாம், அல்லது சபைக்குள்ள நிலைத்திருக்கிற விஷயமா இருக்கலாம், எந்த ஒரு மனிதன் அதிக நன்மை பெறுகிறானோ அவனை பிரிக்க முடியாது. ஆனால் தெய்வ சமூகத்துக்குள்ளாக நீங்கள் சகலத்திலும், அதாவது வெளிப்பாடுகளாக இருக்கலாம், சரீரப்புற நன்மையாக இருக்கலாம், பரிசுத்தமாக இருக்கலாம், இப்படிப்பட்ட எந்த ஒரு நிகழ்வுகளை தேவனிடத்தில் நீங்கள் அதிகமாக நன்மை பெறுகளை உங்களை என்ன பண்ண முடியாது, உலகத்தில் ஒருவனும் பிரிக்க முடியாது. ஏன்னா ஒரு பெரிய பாவி என்று சொல்லுகிறது அந்த மகள், அவளை தேவன் மன்னிக்கிறார். இப்படிப்பட்ட என்னோட பாவத்திலிருந்து மன்னிப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து என் மத்தியில் காலங்காலமாக அப்படியாக என்னை வேதனைப்படி துன்பப்படுத்தின 7 ஆவிகள் விரட்டி விட்ட இயேசு கிறிஸ்து அவர் காணும் என்று சொன்னால் அவள் எப்படி கடந்து போக முடியும்? ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக நாம் எவ்வளவு நன்மை பெற்றுக்கொள்கிறோம், எவ்வளவு தெய்வ சமூகத்தில் கனம் பெற்றுக்கொள்கிறோம்ல, அதிலிருந்து நம்ம எந்த நேரத்தில் பிரிக்கவே முடியாது. அதான் வேதம் மரணமானாலும் நம்மை பிரிக்க முடியாதுன்னு சொல்ல ஒரே ஒரு வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, இறை சமூகத்தில் நாம் எந்த அளவுக்கு நன்மை பெற்றுக்கொள்கிறோங்களோ நம்மை பிரிக்கவே முடியாது. இதுதான் வேதத்துடைய பெரிய ஆழங்கள். ஒரு கிறிஸ்துவை நிலைக்காத இருக்க காரணம் அவன் தேவனுக்கு நன்மை பெறாமல் இருக்கிறான். ஏன்னா நன்மைகள் பெற்றுக்கொள்கிறான். இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற உயர்ந்த நிலைகள், உயர்ந்த நிலைகளுக்கு கடந்து போகும்போதும் அவனுக்கு கிறிஸ்துவத்தை என்ன பண்ண பிரிக்க முடியாது. ஆனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற சொல்லுகிற பிரகாரம் அவளுக்கு அந்த 7 பிசாசுகளை இயேசு துரத்தி விட்டதினாலே அவள் அதை விட்டு கடந்து போக முடியவில்லை. தொடர்ந்து வாசிப்போம். யோவான் அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயை ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயை ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றார். இப்போது பார்க்கிறோம், இயேசுவோட சரீரம் வைக்கப்பட்ட இடத்திலே வெள்ளுட தரித்தவன 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாய் உட்கார்ந்து இருக்கதை கண்டார். அவளை நோக்கி, ஸ்திரீ ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு, என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவர் வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றால். அங்கு 2 தூதர்கள் இருக்கிறார்கள். அந்த 2 தூதர்கள் தான் பார்த்தீங்கன்னா இயேசுவை பார்ப்பதற்கு, இவளை பார்ப்பதற்கு காரணமாக இருக்கிறார். நாம் இறை சன்னிதானம் எதிர்பார்க்கிறோமாக இயேசு கிறிஸ்துவின் வருகை நாம் எல்லாம் எதிர்பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வருகை யாரு அறிமுகப்படுத்துகிறார்கள், யாரு நடைமுறைப்படுத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த 2 தூதர்கள் காரணமாக இருக்கிறார்களோ அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3 வாசிப்போம். என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவு மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிற 1860 நாள் தீர்க்கம் சொல்லும்படி அவள் அதிகாரம் கொடுப்பேன்.
பூலோகத்தில் ஆண்டவருக்கு முன்பாக இருக்க 2 ஒளிவ மரங்களும் 2 விளக்கு தண்டில் இவர்களே. அதனால இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பெண் என்று சொல்லப்படுகிற சபை. அந்த சபை யார் இயேசுவை பார்க்க எதிர்பார்க்கிற பிரகாரம் யாருடன் நிலையிலிருந்து பார்க்கப்படுது பார்த்தீங்கன்னா அந்த 2 தூதர்கள் தான் காரணமாக இருக்கிறாங்க. இயேசுபடியாக சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் அவர் கலிலேக்கு போறார் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துபடியாக அவரை காண்பிக்க காரணம் 2 தூதர்கள் தான் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு ஸ்திரீ என்று சொல்லுகிற வெளிப்படுத்தின 12ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. அன்று ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களில் சந்திரன் சிரசின் 12 நட்சத்திரம் இருந்தன. பொதுவான இறைமார்க்கம் நீ எடுத்துக்கொண்டீங்கன்னா எல்லாமே திருஷ்டாந்தமாக எழுதப்படுகிறது, வருங்காலங்களுக்கு நிழலாக இருக்கிறது. அதான் அங்கே சொல்லப்படுகிற 2 தூதர்கள் தான் அந்த பெண்ணுக்கு இயேசுவை காண்பிக்கிறார். அதே போல கடைசி காலத்தில் காணப்படுற ஒரு பெண் என்று சொல்லுகிற வெளிப்படுத்த 12 சொல்லுகிற பிரகாரம் அவளே மணவாட்டி என்று சொல்கிறது. அவள் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்குபடியாக அவள் எப்படியும் அது முக்கியதான். மகதலேனா மரியாள் இயேசுவை காண வேண்டும் என்று காரணம் நிறைய நன்மை பெற்றவள். அதுபோல் சரீரமாக சபை என்பது பார்த்தீங்கன்னா வெளிப்பாடுகள், ரகசியம், மகத்துவங்கள், விடுதலை, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை உருவாக்கப்படுவதும் சபை. இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை உருவாக்கிதான் அந்த பெற்ற இன்பங்கள், பெற்ற நன்மைகளை விட்டு போக முடியல. இயேசுவை நாம் பார்க்கப்பட வேண்டும், இயேசு நாம் சந்திக்கப்பட வேண்டும். எவ்வளவு உபத்திரங்கள் வந்தாலும் பிளேதலிபஸ் சொல்லுகிற பிரகாரம் நாம் இயேசுவை காண வேண்டியது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற தேவ சன்னிதானத்துக்குள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நிழலோட்டமாக நடைமுறைப்படுத்துகிறது. நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா வரலாறு ரீதியாக எடுத்துக்கொண்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறையா சிலது ஒத்துருக்கு, சிலது ஒத்துருக்காது வரலாறு ரீதியாக சொல்கிற விஷயங்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் உபதேச நாட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லப்படுகிற நிலை ஒரு யோனாவுடைய அடையாளம் சொல்லுகிறான். யோனா எப்படியும் மீனின் வயிற்றில் 3 நாள் இருந்தாரோ அதே போல் அந்த பூமியில் அப்படியாக நான் 3 நாள் இருப்பேன் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மரித்த நாட்கள் வெள்ளிக்கிழமை, உயிர்த்தெழுந்த நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை என்று நாம் வேதம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னா சில குழப்பம் உண்டாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிசான் மாதம் 14ஆம் தேதி தான் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா உயிரடைந்தார். ஆபிப் மாதம், அதாவது எபிரேயர் காலம்னா முதல் மாதம் சொல்லுவோம். ஆனால் மாதம் கொஞ்சம் மாறி இருக்கும். நீங்கள் முதல் மாதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச், ஏப்ரலில் 14ஆம் தேதி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், உயிரடைந்தார் என்று ஆங்கிலேயர் காலம் சொல்லப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட நிலைகளை நீங்கள் அந்த வரலாற்று ரீதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆபிப்பு மாதமாகிய நிசான் மாதமாகிய 14ஆம் தேதி தான் இயேசு பார்த்தீங்கன்னா உயிரடைந்தார் என்று நடைமுறைப்படுத்துகிறது. ஆனால் நீங்கள் வரலாற்று ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பொருந்தாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்த நிலை பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்கா பண்டிகை. எப்படி இஸ்ரேல்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலாக்கப்பட்ட ஒரு பஸ்கா ஆபிப்பு மாதமாகிய 14ஆம் தேதி விடுதலை ஆகிறார்கள். அதே ஆபிப்பு மாதம் 14ஆம் தேதி இயேசு கிறிஸ்து உயிரடைகிறார், அந்த மரணத்திலிருந்து உயிரடைகிறார். அதே போல் இஸ்ரேல் தேசம் 1948 அந்த 14ஆம் தேதி தான் சுதந்திரம் அடைகிறார். இப்படிப்பட்ட எல்லாமே ஒன்றாகவே இருக்கும். ஆனால் இறைமார் மீண்டும் இயேசு கிறிஸ்து வருவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதன் அடிப்படையில் தான் நாமளும் இயேசு சந்திக்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய உயிரடைந்த நாள் நேரம் பார்த்தீங்கன்னா அதிகாலை ஆகிய 3ஆம் மணிலிருந்து 6ஆம் மணி வரைக்கும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட நியமனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காலகட்டத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா வரலாறு நிறையா யூடியூப்பில் போட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா 33 ஆண்டுகள் வாழ்ந்து மரணம் அடைந்தார். நீங்கள் அவர் மரணத்தின்னு பார்த்தீங்கன்னா எழுத்தோட ஆதியாகமம் 3:15 மல்கியா 4 வரைக்கும் கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட வேதவசனம் அவர் குறித்து எழுதியிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா மரணத்தை மாத்திரம் 34 வசனம் சொல்லியிருக்கிறது. அவர் மரணம் அடைந்தார் இல்லையா அந்த ஒரு நாள், அந்த மரண சாயலை மாத்திரம் 34 வசனம் எழுதியிருக்கிறது.
இப்போ நம்மளாம் தியானம் பண்ண முடியாது, 1 மணி நேரத்துலாம் தியானம் பண்ண முடியாது என்பது ஷார்ட்டாக சில சம்பவத்தை மாற்ற நம்ம அப்பப்போ நினைவு விட்டுக்கிறோம். அதன் அடிப்படைக்குள்ளாக இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அந்த இயேசு கிறிஸ்துடைய மரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 33 ஆண்டுகள் வாழ்ந்து மரணம் அடைகிறார். ஆனால் வரலாற்று ரீதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கிமு 4 பிறந்தார் என்று சொல்லியிருக்கோம். கிமு 4 பிறந்து கிபி 30 அந்த ஏப்ரல் 14ஆம் தேதி மரித்தார் என்று சொல்லியிருக்கோம், 4ஆம் மாதம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆண்டுகள் உள்ளே போயிடுது. நீங்கள் அதன் அடிப்படைக்குள்ளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அவர் மரணம் என்பது பொதுவாக அந்த பஸ்கா பண்டிகை நாட்களில் தான் நடந்திருக்கும். அப்போ நீங்கள் வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னா அங்கே சில குளறுபடிகள்லாம் வருது. அது எப்போ நடைமுறைப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த பஸ்கா எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிபி 28 தான் வருது. அது என்ன கிழமையில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில் வருது. இப்படிலாம் நிறைய சில வரலாறுகள் சில நிலைகள் இருக்கும். அப்போ கிபி அந்த 28 அந்த 28 30 தான் அந்த பஸ்கா பண்டிகை வருது, அந்த அந்த குறிக்கப்பட்ட அந்த மாதமும் தேதியிலே. அப்போ வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே புதன்கிழமை தான் மரிச்சிருக்கணும், அவர் வெள்ளிக்கிழமை உயிரிழந்திருப்பார் என்று வரலாறுல சொல்லுகிறார்கள். அது நாம அப்புறம் இருக்கட்டும். அது ஏன் ஒரு பக்கம் நம்ம வேதத்தில் ஞாயிற்றுக்கிழமை எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், வேதம் எல்லாமே வருங்காலத்துடைய நிழலோட்டம், அதான் முக்கியம். வருங்காலத்துடைய நிழலோட்டம் ஒரு பக்கம் அப்படி நடந்திருந்தா கூட வருங்காலத்தை ஒப்பிடுகிறார். ஏன்னா நம்ம இறை சமூகத்தை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்தார் அதிகாலையில். அதில் நம்ம வேதத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஓய்வு நாள் என்பது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் பழைய ஏற்பாடுகளை கொண்டாடினாங்க. அவர் ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்ததுனாலே அதை ஞாயிற்றுக்கிழமை மாற்றிட்டாங்க. ஏன்னா அவர் உயிரிழந்ததுனாலே ஒரு மனமகிழ்ச்சி, மனிதன் பாவத்தில் சாபத்தில் அக்கிரமத்தில் கட்டப்பட்டிருந்த மனிதன் அவர் உயிரிழந்ததுனாலே நம்ம அதிலிருந்து விடுதலை ஆக்குகிறோம் என்று சொல்லுகிறது. இப்படிப்பட்ட அந்த நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே அது மனமகிழ்ச்சி நாளாக நாம் பழைய ஏற்பாடு காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, 7ஆம் நாள் என்ன பண்ணுவோம் சனிக்கிழமை தான் கொண்டாடினாங்க. இயேசு கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்ததுனாலே அந்த கொண்டாட அந்த நாளே ஞாயிற்றுக்கிழமை மாற்றிட்டாங்க. இப்படிப்பட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வருங்காலத்துக்கு நிகழ்வு என்பதை நீ அறிந்து கொள்ளணும். ஏன்னா வேதம் பார்த்தீங்கன்னா ஆவியினால் எழுதப்பட்டு கொடுத்திருக்கிறது. சில காலத்தில் வேறுபாடு இருந்தாலும் தேவன் எழுதி கொடுத்த வார்த்தை நாம் முக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டும். மீண்டும் அந்த 2 தீர்க்கதரிசிகள் புதன்கிழமை மரணம் அடைய வேண்டும், அவர்கள் மரணம் அடைந்து வெள்ளிக்கிழமை உயிரடைய வேண்டும். அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துருக்குறோம், அதுலேருந்து அவருடைய மரணம் அடைந்ததிலிருந்து 5ஆம் நாள் தான் வருகை. அது அடிப்படை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து வருகை என்பது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு விடிய காலத்தில் தான் நடக்கும். இப்படிப்பட்ட சம்பவங்கள் பின் நாட்களில் தீர்மானிக்கப்பட்டிருப்பதனாலே தேவன் அதை கூட என்ன பண்ணியிருக்கலாம், மறைத்து கூட எழுதியிருக்கலாம். ஏன்னா எப்பயுமே வேதம் என்பது வருங்காலத்து நிழலாக இருக்கிறது. ஒரு பக்கம் வரலாற்று ரீதியாக நாம் அப்படி இருந்தாலும் வருங்காலத்துக்கு பொருந்தத்தக்கதான் உருவாக்கணும். நீ அப்படியே வரலாற்றை எடுத்தீங்கன்னா ஓய்வு நாளுமே சனிக்கிழமை தான். ஆனால் தேவனுபடியாக அவர் உயிர்த்தெழுந்த நாள் என்பதனாலே அதை ஞாயிற்றுக்கிழமையை நிலைப்படுத்தி அவரை தொழுது கொள்வதற்கு ஞாயிற்றுக்கிழமையை மாற்றியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மனமொழிச்ச நாள் என்பதனாலே இப்படி வேதத்துடைய சில நிலைப்பாடுகள் இருந்தால் வரலாற்றில் இருந்தாலும் வருங்காரியம் என்பது நாம் ஏன்னா நான் பலமுறை சொல்லி இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 வாசி. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அடிவிழாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுபமாக்கப்படுவோம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும் அப்போது மரித்தோர் அழிவுள்ள எழுந்திருப்பார்கள், நாமும் மறுபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாக இது அழியாமையும் சாவிக்கிறதை சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாக இது அழியாமையும் சாவிக்கிறதை சாவாமையும் தரித்து கொள்ளும் போதும் மரணம் ஜெயமாக விழுங்கப்பட வேண்டும். அதான் கடைசி காலத்தில் நமக்கு நியமிக்கப்பட்ட தெய்வ தீர்மானம். கொரிந்தியர் சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிற பிரகாரம் ஒரு ரகசியம் என்று சொல்லுகிறார்.
ஒரு எக்கால சத்தம் தொனிக்கப்படும் போது முதலாவது அப்படியா மரித்தோர் உயிரடைவார்கள். ரெண்டாவது உயிரோடு இருக்க நாம் எதிர்கொண்டு போக வேண்டும். ஒரு நிமிஷம் ஒரு இமைப்பொழுது. நம்ம ஏற்கனவே அதெல்லாம் கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கிறோம். ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். அது எப்படியாக நம்முடைய அது எப்படி வேதம் கொண்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா, 1 பேதுருல சொல்லுகிற பிரகாரம் அல்லது ஒரு நாள் என்பது 1000 ஆண்டுகள் ஒப்பிடுகிறார். வாசிப்போம் 2 பேதுரு 3:8-9. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். இங்க இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் தேவனுடைய பார்வையில ஒரு நாள் என்பது 1000 ஆண்டுகள் என்று சொல்லுகிறார். இந்த 1000 24 வகுத்து 24 நிமிஷத்தின வகுத்து நம்ம நிறையா யூடியூப்லேயே இருக்கு. அதெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 2 மனிதர்கள் மரணம் அடைந்து தேவன் சொன்னது 5 நாட்கள் பிறகு சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா இவர்கள் மரணம் அடைந்து 3 நாட்கள் அங்கே இருக்கிறார்கள். ஒரு எக்கால சத்தம் தொனிக்கப்படும் போது வாசிப்போம் வெளிப்படுத்தின 11வது வசனம். 7 வாசிங்க. அவர்கள் தங்கள் சாட்சிகளை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவருடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதம் என்றும் எகிப்தென்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவிலே அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜாதிகளும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3½ நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவருடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க விட்டார்கள். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியின் குழியில் இருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். 3½ நாளைக்கு பின்பு தேவனத்திலிருந்து ஜீவாவி அவர்களுக்குள்ளே பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு ஒரு சம்பவத்தை பாருங்க. நீங்க எல்லாமே இயேசுடைய வாழ்க்கைக்கு ஒரு நிழலோட்டம் தான் கடைசி கால ஊழியம். அவர் எப்படி ஒரு 3 ஆண்டு காலங்கள் ஊழியம் செய்தாரோ அதே போல நாமளும் கடைசி காலத்தில் இருந்த 2 தீர்க்கதரிசிகள் ஒரு 3 ஆண்டுகள் ஊழியம் செய்கிறார்கள். நீங்க வேதத்தில் அந்த ஒவ்வொரு புள்ளியா நீங்க ருசி பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் அதை குறித்து 34 வசனம். அவருடைய வாழ்க்கை நிறைவு பார்த்தீங்கன்னா 34 ஆண்டு. ஏன்னா 33 ஆண்டு அவருடைய வாழ்க்கை நிறைவடைகிறது. ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் ஒரு வசனத்தை ஒப்பிட்டு இயேசு கிறிஸ்துடைய அந்த ஒரே நாள் நடைமுறைப்படுத்துகிற மரணம் 34 வசனம் இருக்கிறது. அது ஒரு நாள் நம்ம என்ன உபவாசத்தில் தியானிப்போம். இப்படி கூட தேவ சமூகத்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்து எப்படி பூமியில் ஒரு 3 ஆண்டுகள் ஊழியம் செய்தாரோ அதே போல இவர் ஊழியம் செய்து ஒரு மரணத்தை அடைகிறார்கள். அதே போல அருமருத்துகிற இயேசு கிறிஸ்து ஒரு 3 ஆண்டுகள் ஊழியம் செய்து தான் சொந்த ஜனத்தினால் எப்படியாக கொலை செய்யப்படுகிறார்கள். இதே தான் இங்கே நடைமுறைப்படுத்துகிறது. அவர் கல்லறைக்குள்ளாக 3 நாள் இருந்தால் இவர்கள் வெளிப்படையாக உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் இப்படியாக இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரிழந்ததை தன்னை காண்பிக்கிறார். அதே போல் இவர்கள் அப்படியாக இங்கே ஏறி வாங்கி ஒரு சத்தம் உண்டாகும் போது இவர்கள் கால் ஒன்று கடந்து போகிறார்கள். இவருடைய மரணத்திலிருந்து 3½ நாட்கள். அந்த 3½ நாட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வசனத்தின் பிரகாரம் முதலாவது மரித்தோர்கள் உயிரடைகிறார்கள். இந்த 2 மனிதர்களோடு பூமிக்குள்ளாக ரத்த சாட்சியம் மரித்தவர்கள் பார்த்தீங்கன்னா வயோதிகள் மரித்தவர்கள் அவர்கள் உயிரடைகிறார்கள் என்று பார்க்கிறோம். எனக்கு கிறிஸ்துவனது ஒரு பெரிய குழப்பம். தெய்வ சமுதிரிகளை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வரைக்கு முன்பாக அந்த கிறிஸ்து வரைக்கு முன்பாக தப்பாக பிரசங்கித்து கொண்டு இருக்கிறார். நம்ம வேதத்தில் தெளிவாக இருக்கப்பட வேண்டும். அதில் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற அந்த கிறிஸ்து ஆட்சி காலமாகிய 7 ஆண்டு காலத்தில் முதல் 3 ஆண்டு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பலமுள்ள ஊழியங்களை செய்கிறார்கள். அப்படி ஊழியம் செய்து நாம் வெளிப்படுத்த 14:13 சொல்லுகிற பிரகாரம் வாசிப்போம் அந்த வசனத்தை கூட. 14:13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். ஆவியானவரும் ஆமே ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு தேவ சமூகத்துக்குள்ளாக பின்பு பரலோகத்தில் ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன்.
அது கர்த்தருக்குள் மாதிரி இது முதல் பாக்கியவன் என்று எழுது, ஒருத்தங்களை பிரயாசம் விட்டு எழுந்து இளைப்பார்கள் என்று பார்க்கிறோம். அந்த கிறிஸ்து ஆட்சி காலம் என்பது ஒரு பெரிய மரணம் பலமாக நடைமுறைப்படுத்துகிறது. கிறிஸ்துக்குள் மாதிரி பாக்கியவான் என்று எழுது என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நன்மையை தெய்வத்திடத்தில் நிறைவேற்றி கொடுப்பதற்காக நாம் வெளிப்பட 6:9 சொல்லுகிற பிரகாரம் பலிப்பிடித்து கீழே மரித்து போன பரிசுத்தவங்களை போய் அவங்க கேட்கிறார்கள், அவருடைய விண்ணப்பத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள். எங்களுடைய ரத்தத்தை குறித்து ஆண்டவரை எதுவரைக்கும் நீ விசாரியாமல் இருப்பேன், பழி வாங்காமல் இருப்பேன் என்று சொல்லி, அல்ல தெய்வ சமூகத்தில் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் எல்லாமும் தேவன் ஒரு திட்டம் தீர்மானம் நடைமுறைப்படுத்தி தெய்வத்திடத்தை நிறைவேற்றி கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால் இறை சமூகத்தில் தேவனுடைய நாட்கள் எதிர்கொண்டு போகிற இந்த மகதலேனா மரியா நிலைத்திருக்க காரணம் ஒரு அநேக நன்மைகள் பெற்றால். இயேசு நீங்கள் பார்க்கப்பட வேண்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் உள்ளடங்கும். அவள் எப்படி கண்ணீர் விட்டாலோ நாமளும் கண்ணீர் பள்ளத்தாக்களை கடந்து போய் என்ன பண்ண முடியும், இயேசுவை சந்திக்க முடியாது. நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற கடைசிகால தெய்வ திட்டம் என்பது ஓடி அப்படியே தேனாமத்தை சாப்பிட்டுலாம் போக முடியாது. அதனால் நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். இறைமார்க்கம் எப்படி திட்டம் செய்திருக்கிறது, இறைமார்க்கம் எப்படி நமக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. அங்கே பார்க்கிறோம், தேவ அந்த இடத்தை விட்டு அவன் நகராமல் காத்திருந்தான். தேவ சமூகத்தை விட்டு எந்த ஒரு மனிதன் விலகாமல் காத்திருக்கிறானோ அவன்தான் கடவுளை பார்க்க முடியும். எதை நம்ம நினைச்சனெல்லாம் போய் ஜெபம் பண்ணாலும் பார்க்க முடியாது. அவள் அந்த கல்லறையை விட்டு விலகவே இல்லை, அந்த இடத்தை தங்கியிருந்தான். அதாவது தெய்வ சமூகத்தில் எந்த ஒரு மனிதன் தெய்வ சமூகத்தில் எந்த ஒரு காரியத்தை காத்திருக்கிறானோ அவன் தான் கடவுளை பார்க்க முடியும். அளவு மனவாட்டி என்போல் இறைவனை நாம் நியமிக்கப்பட்ட பிரகாரம் நாம் தெய்வ சமூகத்தில் அப்படியாக நாம் காத்திருக்கப்பட வேண்டும். அப்படி காத்திருந்தால் தேவனை உங்களை பார்க்க முடியும், தேவனை நீங்கள் அறிய முடியும். இல்லைன்னா நிச்சயம் என்ன பண்ண முடியாது, கடவுளை பார்க்க முடியல. நீங்கள் அறிந்து கொள்ள எல்லாமே ஒவ்வொரு அணுவும் நிழலாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்ல எல்லாரும் கடந்து போனார்கள். இயேசுக்கு தன் ஊழியத்தை கேட்கிறார், நீங்களும் கடந்து போக தயாராக இருந்தால் போங்கள். அல்ல இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை நாம் அறிந்து தேவ சன்னிதானத்துக்குள்ளாக இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் மகதலேனா மரியாள் அநேக நன்மை பெற்றதுனாலே அவர் விட்டு போக மனசு வரல. அவருடைய கண்ணீரோடு அவள் காத்திருந்ததுனால்தான் தேவனை பார்க்க முடிந்தது. இல்லைன்னா அந்த நிலையை என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். யோவான் 20ஆம் அதிகாரம். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றால், அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றால் அதற்கு போதகரே என்ற அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு போகவில்லை. நீ என் சகோதரத்திற்கு போய் என் பிதாவிடத்திற்கு உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கு உங்கள் தேவனிடத்திற்கு ஏறி போகிறேன் என்று சொல். யாரோ ஒரு தோட்டக்காரன் யாரும் நிற்கிறாங்க நினச்சிட்டு இருக்கான். இயேசு கிறிஸ்துபடியாக மரியாள் என்று கூப்பிட்ட பிறகு குரல் சத்தம் தெரியல. எத்தனை முறை இயேசோட பழகிறப்பா உடனே ரபினி என்று சொல்லுகிறான். அவள் ஆவம் அந்த உற்சாகத்தில் ஆவல் என்ன பண்ணுறா, போய் இயேசுவை தொட பார்க்கிற, என்னை தொடாதே, நான் இன்னும் பிதாவிடத்தில் கடந்து போகலை. உன் தேவனிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உன் பிதாவிடத்திற்கு என் பிதாவிடத்தில் என்ன வரேன், நான் கடந்து போகிறேன். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து ஒரு பூர்ண நிலைகள் இருக்கிறார். ஆனால் மரியாள உலகப்பற வாழ்ந்து கொண்டிருப்பதனாலே தேவனிடத்தில் கடந்து போவதற்கு, ஏன்னா இவள் சரீர பிரகாரமாக இருக்கிறார். சப்போஸ் இவளுக்குள்ளாக ஏதாவது குற்றங்கள் பாவங்கள் இருந்தால் அவள் சேசு தொற்று என்ன பண்ண முடியாது, அவரும் போக முடியாது. இப்படிப்பட்ட நிலைகள் உண்டாயிடு என்பதனாலே என்னை தொடாதே, ஏன்னா பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறார், நான் அவளிடத்து கடந்து போகிறேன், ஆனால் என்ன நீ தொடாதே என்று சொல்கிறான். ஆனால் இறைமார்க்க நாம் எதிர்பார்க்கிற சரீரமாக சபை
தேவனிடத்துக்கு இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுது போல நாமளும் கடந்து போகப்படும். பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குரிய எல்லா நிலைகளிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்மை முற்று விலக்கி கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா பரிசுத்தம் என்பது ஒரு பெரிய நிகழ்வு. பூமிக்குள்ள நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிகழ்வு மாத்திரம் அல்ல, இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஒரு பெரிய பரிசுத்தம். நீ பார்த்தீங்கன்னா பாவம் என்பது நம்ம எல்லாம் செஞ்சாதான் அப்படி கிடையாது. இயேசு தன் ஊழிய காலத்தை சொல்லுகிறான், ஒரு பெண்ணை இச்சையோட பார்த்தால் விபச்சாரம் செய்தாயிற்று. ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நம்ம ஊழிய பாதை நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. அதன் அடிப்படைக்குள்ளாக நம்ம ரொம்ப நிதானித்து கொள்ளப்பட வேண்டும். காலையோட ஜெபம் பண்ணிட்டு இருந்தான் ஒரு சகோதரருக்காக, அவன் பச்சுவந்தி போல வாழ்கிறான் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா உலகத்தை ஏற்ற உலகம் பேட தேவனுக்கேற்ற தேவன் பிரகாரம் தன் சாயலை மாற்றிக்கொள்வது போல இந்த ஓனானை பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வாழ்க்கையில் இடத்துக்கு தான் அப்படியே நேரத்தை மாற்றிக்கும். அதேபோல் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற ஆவிக்குற வாழ்க்கை என்பது மிகவும் சரியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும், சரியாக நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் தேவனுடைய ஒவ்வொரு நிலைப்பாடும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் பாவம் என்பது நம்ம எதிர்பார்க்கிற சொல்கிற செய்தாதாலும் மாத்திரம் அல்ல, பாவத்தை ஒரு மனிதன்படியாக அதை செய்யப்பட வேண்டும் அவன் கற்பனை பண்ண அந்த இடத்துக்கு போயிடுறான். யூதா சங்கதம் போய் சிக்கிக் கொள்கிறான். அவர் எப்படியாக இயேசுவை காட்டி கொடுப்போம், 30 வெள்ளிக்காசு கிடைச்சிடும், அவர் என்ன பண்ண தப்பிச்சு போயிடுவார் என்று அவன் நினைவு கூர்ந்தான். லூக்கா 22 பார்க்குறோம். அவன் அந்த வார்த்தை நினைவு கூர்ந்த பிறகு சாத்தனை பண்ணிட்டான், உள்ளே போய் அவனை பாவத்தோளாக ஆட்படுத்திட்டான் என்று பார்க்கிறோம். பாவம் என்பது ஒரு மனிதன் இருதயத்தை நினைவு கூறப்படும் போதே அவன் அதை செய்வதற்கு தள்ளப்படுகிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற தான் சொந்த ரட்சகர் இயேசு கிறிஸ்து இருந்தாலும் அவள் போய் தான் தொட போகிறாள். என்னை தொடாதே, நான் உன் பிதாவிடத்திற்கும் என் பிதாவிடத்திற்கும் உன் தேவனிடத்திற்கும் என் தேவனிடத்தை நான் கடந்து போகிறேன் என்று சொல்லி இதை போய் உன் சகோதரர்கள் என்ன பண்ணேன் என் சொல்லு என்று சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். அல்ல இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற சரீரமா சபை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27 வாசிப்போம். கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். இந்த இறைமாருக்கு நாம் சொல்லுகிற பிரகாரம் கரைத்திர முதலான ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமை பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை அதற்கு ஒப்பு கொடுத்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டு முன்பாக கடந்து வந்து மனிதனுடைய அக்கிரம பாவங்களுக்கு மரித்து அவர் 3ஆம் நாள் உயிரடைய காரணமே நான் ஒரு பூர்ண நிலையை அடைய வேண்டும். அதை அடைந்தபடியாக எந்த ஒரு தனி மனிதன் தனி தேசத்துக்கு தனி நிலை கிடையாது. கடைசி காலத்தில் அவர் நாமத்துக்குள்ளாக கட்டப்படுகிற அவர் நாமத்தில் சொல்லப்பட்ட தன்னுடைய சரீரம சபை அங்கே ஒருங்கிணைக்கப்படுகிறது. அப்படி ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு சபையாக அங்கே நடைமுறைப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு நிழலோட்டம் உண்டு. அவர் உயிரடைந்தது போல நாமளும் உயிரடையப்பட வேண்டும். அவர் உயிரடைந்தார் என்பதை இவ்வளவு சான்றுகள் இருக்கிறது. அவருடைய அழுக்கான கந்தியான வஸ்திரத்தை விட்டுட்டு ஒரு புதிய வஸ்திரத்தை அடைந்து கொள்கிறார். அதை யாருக்கு காண்பிக்கிறார்? அநேக நன்மைகள் பெற்று அவர் சமூகத்தை விட்டு விலகாமல் மரணமானாலும் ஜீவனாலும் தன்னை அர்ப்பணித்து, ஏன்னா வந்து பார்த்தாங்களும் போயிட்டாங்க. மகதலேனா மரியா மாத்திரம் உட்கார்ந்துற காரணம் அவளிடத்தில் அநேக நன்மை பெற்ற ஒரு பெண். அதை எப்படி அடைகிறாள்? அங்கே உட்காந்து அழுகிறாள். என்னுடைய மேசியாவை யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த தோட்டம்லாம் சுற்றி சுற்றி வருகிறாள். அங்கே இருக்கிற 2 தூதர்கள் தான் அவர் சொல்கிறாங்க, ஏன் அழுகிறாய்? அவர் சொல்லப்பட்ட பிரகாரம் என்ன வர அவர் கலிலேயுவுக்கு போவார் என்று சொல்லிட்டும் அவன் போகலை, அங்கே அழுது கொண்டு இருக்கிறான். அப்போ தான் இயேசு வந்து தன்னை காண்பிக்கிறார் என்று பார்க்கிறோம். நான் உயிரடைந்துட்டோம் என்று அது ஒரு சாட்சி தான். ஏன்னா அப்படி காண்பிக்கப்படவிட்டால் யாருக்கும் தெரியாது. அதை இவன் சாட்சியாக சொல்லுகிறாள். இப்போ இயேசு கிறிஸ்துபடியே உயிரடைந்து விட்டார் என்று சொல்லி. அதே போல இறை சமூகம் என்பது நாமளும் இந்த பூமிக்குள்ள ஒரு வாழ்க்கையில் நாமளும் உயிரடைந்துட்டோம், அது ஒரு பரிசுத்த வாழ்க்கை அடைந்து விட்டு என்பது சாட்சி இருக்கப்பட வேண்டும். அப்படி சாட்சி பெற்றால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? தேவ சந்தை எடுத்துக்கொள்ள போக முடியும். அதனால் இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக
தன் சரீரமாக சபை 2 தூதர்களாலே வழிகாட்டினது போல வழிகாட்டியபடியாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நாம் காண்பிக்கப்பட வேண்டும். அப்படி காண்பிக்கப்பட்ட பிறகுதான் ஆவியார் என்ன பண்ணுவார், நம்ம வனாந்தரத்தை எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அப்படி சாட்சி பெறுவதுக்கு முன்னே போகவே முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் உயிரடைந்துட்டும் என்று சொல்லி தன்னை மகதலேனா மரியாளுக்கு சாட்சி கொடுக்கிறார். அப்படி சாட்சி கொடுத்து தான் அவர் அந்த எடுத்துக்கொள்வது எப்படியாக நடைமுறைப்படுத்துகிறார். ஆனால் இறைமாருக்கு அந்த யோவான் 20 சொல்லுகிற பிரகாரம் அந்த உயிரடைந்தங்க நிகழ்வுக்கு இவ்வளவு சான்றுகள் இருக்கிறது. தன்னுடைய வஸ்திரங்கள் மடிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் வந்து பார்க்கிறார்கள். இயேசு அந்த இடத்துல என்ன காணும், அவர் உயிரிழந்து விட்டார் என்று சொல்லி வந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க. யாரும் அந்த இடத்துல காத்திருந்தாங்களோ மகதலேனா மரியாள் தான் அடைய முடிந்தது. ஆனால் இதெல்லாம் நிழலோட்டம். கடைசி காலத்தில் ஒரு சபை அடைகிறார்கள். அந்த சபை எப்படி காணப்பட வேண்டும், அவள் எப்படியாகத்தான் அழுகின் கண்ணீர் பள்ளத்தாக்களை கடந்து போகிறாள். அப்படி கடந்து போய் தேவ சமுதிரப்படியாக அவள் விடாப்படியாக காத்திருப்பதனாலே கிறிஸ்துவை அவள் பார்க்க முடிந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற இப்படி வேத நிறைய சான்றுகள் இருக்கிறது. அதன் அடிப்படை மையமாக தான் நாம் தேவ சமூகத்தில் நம் பார்வைக்கு வேணாம் அது எழுதியிருக்கலாம். எல்லாமே ஒரு நிழலோட்டம். அதன் அடிப்படை மீண்டும் இயேசுவை அடைந்ததை நாம் அடைவதற்குபடியாக நம்முடைய பழைய வஸ்திரங்கள்லாம் கழற்றி ஒரு புதிய வஸ்திரமாக மாறணும். விடாப்படியாக தேவ சமூகத்தை நன்மை பெற வேண்டும். எந்த சூழ்நிலைப்படியாக அவர் சமூகத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது. அவர் பார்க்க வேண்டும், அவர் வரை எதிர்கொண்டு போக வேண்டும், தாகம் இருக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட நிலைகள் இருந்தால் தான் அதை நிச்சயம் நாம் அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் நாம் கடைசி காலத்தில் காணப்படுவதனாலே இயேசு கிறிஸ்துடைய பாடுமரணம், அவர் உயிரிழந்தல் என்பது இது எல்லாமே நமக்கு முன்மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படைக்குள்ளாக கடந்து போகும். தொடர்ந்து 20ஆம் அதிகாரம். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். வாரத்தில் முதல் நாளாகி அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். வாரத்தில் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்காலத்திலே சீஷர்கள் கூடி வந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினாலே கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அதான் மீண்டும் தன்னை காண்பிக்கிறார். அல்ல இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் வாரத்தின் முதல் நாள் உயிரடைகிறார். வாரத்தின் முதல் நாள் மீண்டும் என்ன பண்றாரு, எல்லாருக்கும் திசாந்தப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அல்ல இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற நிறைய ஒப்பிடலாம். அந்த கிறிஸ்து ஆட்சி காலமாகிய 7 ஆண்டுகள் முடிவடையும் போது தன்னை காண்பிக்கிறார். எப்படி சீஷர்களுக்கு காண்பித்தது போல அவர் மீண்டும் பின் ஒரு 3 ஆண்டுகள் மணவாட்டி திருமணம் முடித்து அவர் வானத்தில் இறங்கி வருகிறார். அதான் பகிங்கிற வருகை என்று சொல்லுவோம். எல்லாரும் பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட வெளிப்படையாக தன்னை காண்பித்து அவர் 1000 வருஷ ஆட்சி அவர் துவங்குகிறார் என்று பார்க்கிறோம். அல்ல தெய்வ சமூகத்தில் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவன் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்துதான் அங்கே நிறைவேற்றி கொடுக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளப்பட வேண்டும்.